Hi friends, welcome to our Sainila Cooking. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு பிரியாணி ரெசிபி தான், சிக்கன் கீமா பிரியாணி. இந்த பிரியாணி நான் ஹைதராபாத்தி பிரியாணி ஸ்டைலில் நான் பண்ணியிருக்கேன். இந்த பிரியாணி ரொம்பவே சிம்பிளாக இருக்கும், பண்ணுறதும் நம்ம ஈஸியாக பண்ணிடலாம். வாங்க எப்படி பண்ணலாங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். அதிலேயே 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடானோன்னே நான் பிரியாணி மசாலா எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். பட்டை, கிராம்பு, கல்பாசி, ஏலக்காய், நட்சத்திர சோம்பு, ஒரு ஜாவத்ரி, இது எல்லாத்தையும் நம்ம சேர்த்துக்கலாம். இதிலேயே முந்திரி பருப்பு கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இதை லைட்டாக வறுத்துக்கலாம், நல்லா வாசம் வரட்டும். இப்போ இதில் 2 பெரிய வெங்காயத்தை இது மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், இதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை நல்லா ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். அப்போ தான் நமக்கு நல்ல கோல்டன் ப்ரௌன் கலரில் கிடைக்கும். பிரியாணிக்கு இப்படி பண்ணால் தான் டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம வெங்காயம் பாருங்கள் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிட்டு, இந்த அளவுக்கு நம்ம நல்லா வதக்கிக்கலாம். அப்போ தான் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இதிலேயே நான் 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் நான் இதில் சேர்த்துக்கிறேன். புதினா இது மாதிரி கொஞ்சம் எடுத்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி அதையும் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம். இது வந்து ரம்ப இலை, பிரியாணிக்கெலாம் போட்டால் ரொம்பவே வாசமாக இருக்கும். இது உங்களுக்கு கிடச்சிதுன்னா போட்டுக்கோங்க. இதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம். மிளகாய்த்தூள் 2 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன், அதை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா நீங்கள் அதிகமாக சேர்த்துக்கோங்க. மிளகாய்த்தூளை இது மாதிரி போட்டு நம்ம வதக்கிறது தொட்டு நமக்கு பிரியாணிக்கு ஒரு நல்ல கலர் கொடுக்கும். 2 தக்காளியை இது மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் நான் இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி நல்லா மசியணும், அந்த அளவுக்கு நம்ம நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள் தக்காளி நல்லா மசிஞ்சிடுச்சு. இப்போ நான் 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன், அதை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இதை நம்ம ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். கெட்டி தயிர் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன், அதை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். தயிர் புளிப்பு இல்லாமல் பார்த்துக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள், அதை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். சீரகத்தூள் 1 டீஸ்பூன், அதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். 200 கிராம் போன்லெஸ் சிக்கன் எடுத்து இந்த மாதிரி கொத்தி வச்சுருக்கேன், இதை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். நீங்கள் கடையிலே கேட்டிங்கன்னா கூட அவங்களே கொத்தி தருவாங்க. இப்போ இதை நம்ம இந்த மசாலாவில் போட்டுடலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இதில் இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இது ஒரு நல்லா 5 நிமிஷம் வரைக்கும் வதக்கிடலாம். இது ரொம்ப நேரம் வேக வைக்கணுங்கிற அவசியம் இல்லை, சிக்கன் வதக்குறதுலே வெந்துடும். இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு, சிக்கன்லாம் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ இதில் நம்ம தண்ணி ஊற்றி கொஞ்ச நேரம் வேக விடுவோம், அப்போ தான் நமக்கு நல்லா கிரேவியாக கிடைக்கும். ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க, ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுங்க. இப்போ இதை மூடி போட்டு ஒரு 15 நிமிஷம் வரைக்கும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இப்போ நம்ம ரைஸை வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு பேன் எடுத்துக்கோங்க, அதில் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுருங்க. இப்போ இதிலேயே 2 பட்டை 2 கிராம்பு துண்டை போட்டுடலாம். ரைஸுக்கு தேவையான அளவு உப்பு, அதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், அதை நம்ம இதில் ஊற்றிக்கலாம்.
எண்ணெய் ஊற்றுறது விட்டு நமக்கு ரைஸ் வந்து நல்லா உதிரி உதிரியாக கிடைக்கும். தண்ணி நல்லா கொதி வரட்டும். வந்தோன்னே நம்ம ரைஸ் சேர்த்துக்கலாம். ஒரு கப் பாஸ்மதி ரைஸை நான் 20 நிமிஷம் நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நம்ம ஒரு 15 நிமிஷம் வரைக்கும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். ரைஸை மிக்ஸ் பண்ணும்போது இது மாதிரி ஸ்பூன் யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நமக்கு வந்து அரிசி உடையாமல் இருக்கும். நீங்கள் பெரிய கரண்டி யூஸ் பண்ணிங்கன்னா அரிசிலாம் உடையறதுக்கு ரொம்பவே சான்ஸ் இருக்குது. இப்போ ஒரு 15 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம ரைஸ் பாருங்கள் நல்லாவே வெந்து வந்துடுச்சு. ஒரு 80% வெந்திருந்தால் நமக்கு போதும். அப்போ தான் நமக்கு தம் போடும்போது பாக்கியும் வெந்து நமக்கு ரொம்பவே நல்ல உதிரியாக கிடைக்கும். இப்போ சாதத்தை நம்ம வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம சிக்கனும் நல்லா வெந்து வந்துடுச்சு. பாருங்கள் கிரேவியே ரொம்ப சூப்பராக ரெடியாக இருக்குது. மசாலாவாக நல்லா இருக்குது. மசாலாவில் தண்ணி எதுவும் இருக்கக்கூடாது. தண்ணி எதுவும் இல்லாமல் நல்லா வத்துற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம சிக்கன் மசாலா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதில் நம்ம வடித்து வச்சுருக்க ரைஸை நம்ம இது மேலே கொட்டிடலாம். சாதம் போட்ட உடனே மிக்ஸ் பண்ணி விட்டுறாதீங்க. நம்ம தம் போட போகிறோம். ஸோ மேலே ஒரு லேயர் மாதிரி போட்டுருங்க. ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் கலர்ஃபுல்லாக இருக்கணுங்கிறதுக்காக நான் எல்லோ கலரை கொஞ்சம் தண்ணியில் கலக்கி வச்சுருக்கேன். அதை இது மேலே ஊற்றிக்கலாம். இது கண்டிப்பாக ஆப்ஷனல் தான். வேணான்னா நீங்கள் விட்டுருங்க. அதே போல் ரெட் கலரையும் நான் தண்ணியில் கலக்கி வச்சுருக்கேன். அதையும் நான் இதில் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்கள் விட்டுருங்க. இது மேலே வறுத்து வச்ச முந்திரியை நான் வந்து மேலே தூவி விடுறேன். காஞ்ச திராட்சையும் நான் வறுத்து வச்சுருக்கேன். அதையும் இது மேலே போட்டிருக்கலாம். கொஞ்சோடு புதினா இலை அதையும் இது மேலே தூவிக்கலாம். உங்கள்கிட்ட ஃப்ரைடு ஆனியன் இருந்தால் கூட நீங்கள் அதையும் இது மேலே சேர்த்துக்கோங்க. அதுவும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் அதையும் நம்ம இது மேலே விட்டுக்கலாம். இப்போ இதை நான் அலுமினியம் ஃபாயில் ஷீட் வச்சு நல்லா கவர் பண்ணிக்கிறேன். கவர் பண்ணிட்டு மூடி போட்டு நல்லா நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு இது மாதிரி நல்லா க்ளோஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடுப்பை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இதை நம்ம ஒரு 15 நிமிஷம் இப்படியே வச்சு தம் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு 15 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம இப்போ பிரியாணியை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லாகவும் ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஸ்பூன் போட்டு நம்ம மெதுவாக பிரியாணியை நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். அவ்வளோதான், நம்ம யம்மியான சிக்கன் கீமா பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. சூடாக சர்வ் பண்ணுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சிக்கன் கீமா பிரியாணி ரொம்பவே சூப்பராக சிம்பிளாக பண்ணி முடிச்சிட்டோம். பாருங்கள், நம்ம பிரியாணி பார்க்கும்போது ரெஸ்டாரண்ட்டில் எப்படி இருக்குமோ அதே போலயே இருக்குது. டேஸ்ட்டும் அப்படி தான் ரெஸ்டாரண்ட்டில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருந்துச்சு. இது நான் வந்து சிக்கன் 65 கூடயும் ஆனியன் ரைத்தா கூடவும் சர்வ் பண்ணேன். நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுங்கிறது கமெண்டில் சொல்லுங்கள். சிக்கன் 65ஓட ரெசிபி வேணும்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணும்னா பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் யுவர் வாட்சிங்.